தங்கம் எப்பவுமே தங்கம் தான், அது ஒரு நாளும் தகரமா மாறாது அப்படிங்கறதுக்கான சாட்சி தான் நாளுக்கு நாள் விலை ஏறக்கூடிய ஒரு காட்சி. 2025 ஏப்ரல் இன்னைக்கு 21ஆம் தேதி. இன்னையோட விலை நிலவரம் அப்படின்னா 72,000. விரைவில் இது 80,000 மாறுவதற்கான நாட்கள் வெகு தொலைவில் இல்லை அப்படிங்கிறது தான் நிபுணர்களுடைய கருத்து. என்ன நடக்குது, என்ன காரணம் அப்படிங்கிறது குறித்து பேசுவதற்காக தங்கம் மற்றும் வைர வியாபாரிகள் சங்கத்தினுடைய தலைவர் திரு ஜெயந்திலால் சலானி நம்மோடு இருக்கிறார். வணக்கம் சார். சார், நாளுக்கு நாள் தங்கம் அதிகரிக்கக்கூடிய சூழல்ல வியாபாரம் நிச்சயமா சாதாரண மக்கள் வாங்கக்கூடிய நிலைமை குறையத்தான் செய்யும். இந்த மாதிரியான ஒரு நடுத்தர வர்க்கமோ ஏழை மக்களோ இந்த தங்கத்தை வாங்குவதற்கு ஒட்டுமொத்தமா உங்க வியாபாரிகள் சங்கம் சார்பா ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருக்கீங்களா, அவங்கள இதுக்குள்ள கொண்டு வருவதற்கு? அதாவது 22 கேரட் அல்லாத 18 கேரட் நகைகளை பெரிய அளவில் இப்போ ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். காரணம் என்ன, அது இதை விட ஒரு 1000-1500 கிராமுக்கு கம்மி. அப்படி கம்மியாக இருக்கும்போது நிறைய மக்கள் அதை விரும்பி வாங்குவாங்க. அதுவும் கோல்டு தான், 18 கேரட்டாக இருக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. இன்னும் கேட்க போனீங்கன்னா மேலை நாடுகளில் அல்லது வளர்ந்த நாடுகளில் 22 கேரட்டே மிக குறைவு, 18 கேரட் தான் அதிகமாக இருக்குது. நம்மளுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வரோம். நிறைய டிசைன்கள் அதன் மூலமாக அறிமுகம் செய்து அதன் மூலமாக மக்களுக்கு குறைந்த விலையில் தங்கம், குறைந்த விலைன்னா ஒரு சவரன் அது 70,000 ரூபா இருக்கு, 72,000 ரூபா இருக்குன்னு சொன்னா இது ஒரு 55,000 ரூபாய்க்கு ஒரு சவரன் வரக்கூடிய அளவுக்கு அந்த விலை வித்தியாசம் இருக்கும். அது நிச்சயமாக வரும் காலங்களில் நுகர்வோருக்கு ஒரு சாதகமான சூழலை ஏற்படுத்தும். அதாவது 18 கேரட் நகைகள் பெரிய அளவில் பிரபலமாகக்கூடிய நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை. இல்ல, ஒரு 22 கேரட் தங்கத்திற்கும் 18 கேரட் தங்க நகைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அதுல என்ன ஒரு டிஃபரன்ஸ் சார்? உறுதித்தன்மையா இல்ல என்ன கலர்? இல்ல, 18 கேரட் மிகவும் உறுதித்தன்மை வாய்ந்தது. நிறைய டிசைன்கள் அதை கொண்டு வராங்க. அதாவது இட்டாலியன் ஜுவல்லரி எல்லாமே பாத்தீங்கன்னா 18 கேரட்ல தான் இருக்கு. அவங்க எல்லாம் 22 கேரட் செய்யறதே இல்லை. அது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய டிசைன்கள், இன்னும் அதிகமான டிசைன்கள் 18 கேரட் செய்யக்கூடிய விஷயம் செய்யலாம். ஏன்னா அதுல சேதாரம் மிக குறைவு. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா வேலை நயம் நல்லா இருக்கும். ஸோ 18 கேரட் வரும் காலங்களில் பெரிய அளவில் பிரபலமாகும். இல்ல, இப்போ 18 கேரட் ரொம்ப நல்லது, விலையும் குறைவு அப்படிங்கிற பட்சத்துல அது ஏன் மக்கள் கிட்ட கொண்டு போய் நீங்க சேர்க்கல? இப்போ அது நடைமுறையில் இருக்கா? இல்ல, தங்கம் விலை ஏறும்போது தான் இது மாதிரியான ஒரு விஷயம் எல்லாருடைய மனதிலையும் தோன்றி இருக்கு. அதாவது தங்கம் விலை இந்த அளவு உயர்ந்து கொண்டு போதால் சாமானிய மக்கள், பாமர மக்கள் வாங்கக்கூடிய தூரத்தில் தங்கம் இல்லை. அதனால அவங்களுக்கும் தங்கத்துடைய பொருள் கிடைக்கணும், தங்கம் கிடைக்கணுங்கிறதுக்காக 18 கேரட் நகைகளை உருவாக்கி அதன் மூலமாக விலையை குறைத்து அது எல்லா மக்களுக்கும் போய் சேரணுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இப்போ செய்திருக்காங்க. நிறைய டிசைன்கள் இப்போ 18 கேரட்ல லைட் வெயிட் ஜுவல்லரிலேருந்து ஹெவி வெயிட் ஜுவல்லரிலாம் 18 கேரட்ல வர ஆரம்பிச்சிடுது. அதெல்லாம் தாண்டி தங்க நகைகள் எல்லாமே செட்டிங் எல்லாமே, அதாவது தங்க நகைகள் அந்த வைரம் பதித்த கற்கள் பதித்த நகைகள் எல்லாமே 18 கேரட்ல செய்ய ஆரம்பிச்சாங்க. அது இப்போ மார்க்கெட்ல சேல்ல இருக்கா? முழு அளவுல அது விற்பனையிலே உள்ளது. இப்பொழுது சந்தையில் பெரிய அளவில் முழு அளவில் விற்பனையில் உள்ளது. எந்த நகைக்கடையில கேட்டாலும் உங்களுக்கு 18 கேரட் ஜுவல்லரி கிடைக்கும். இல்ல, இரண்டுக்குமான அந்த 18 கேரட்டுக்கும் 22 கேரட் இந்த ரெண்டு தங்க நகைகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம்னு பார்த்தா ஏதாவது கலர்ல சேஞ்சஸ் இருக்குமா, அந்த ஷைனிங் கம்மியாகுமா அப்படிங்கிற எண்ணமும் வரும். ஏன் அதனுடைய விலை மட்டும் குறையுது? இல்லைங்க, 28 இப்போ 24 கேரட்னு சொன்னா இன்னும் விலை அதிகம். 22 கேரட்னா அதோட கம்மி. 18 கேரட் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அதோடைய இது குறைஞ்சிடும். அதாவது 75 டச் தான் இருக்கும் கோல்டு. அதாவது 10 கிராம் எடுத்தீங்கன்னு சொன்னா 75% தான் அது தங்கமா இருக்கும். மீதி எல்லாமே அதனுடைய அலாய் தான் இருக்கும். அதே மாதிரி 22 கேரட் எடுத்தீங்கன்னா அது 916 தான் அது தங்கமா இருக்கும். மீதி இருக்கிற அந்த 8% பாத்தீங்கன்னா அது அலாயா இருக்கும். அதே மாதிரி தாங்க இதுல அலாய் அதிகமா இருக்கிறதுனால விலை குறையும். நிச்சயமாக அதனுடைய பளபளப்பு தன்மை இன்னும் அதிகமா இருக்கும். காரணம் என்ன, 18 கேரட்ல உறுதித்தன்மை அதிகம். அதனால சீக்கிரம் பொருள் உடையாது, தேயாது, நிறைய விஷயங்கள் நமக்கு லாபம் இருக்காது. அதாவது உலக நாடுகளில் நடைபெறக்கூடிய போரோ அல்லது அமெரிக்க அதிபர் எடுக்கக்கூடிய முடிவுகளோ ஏன் தங்கத்துல மட்டும் விலையேற்றம் அப்படிங்கிற கேள்வி சாமானிய ஒரு கிராமப்புறத்தில் இருக்கவங்க இல்ல ஒரு சாமானிய மனிதனுக்கும் ஏற்படும். உலகத்துடைய உண்மையான கரன்சியே தங்கம் தாங்க. மற்றதெல்லாம் பேப்பர். நீங்க பேப்பர் எவ்வளவுனா பிரிண்ட் பண்ணலாம். தங்கம் உங்களுடைய இஷ்டத்தை நீங்க எதுவும் பண்ண முடியாது. அமெரிக்கா மற்றும் பெரிய நாடுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா தங்களுடைய இருப்பில் பல ஆயிரம் டன்கள் தங்களுடைய இருப்பை தங்கமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் தங்களுடைய பொருளாதாரத்தில். காரணம் என்னன்னா, உலகத்தினுடைய உண்மையான கரன்சி எல்லா நாடுகளும் எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே கரன்சி தங்கம் தான். மீதி எல்லாமே பேப்பர். அதனால தங்கத்திற்கு எப்பொழுதுமே பெரிய அளவுல ஒரு கிராகி ஒரு டிமாண்ட் உண்டுது. ரெண்டாவது, தங்கம் ஏன் இது மாதிரியான ஒரு டிமாண்ட் இருக்குன்னு சொன்னா, தொடர்ந்து தங்கம் விலை ஏறும்போது மட்டும்தான் அதற்கு பெரிய அளவில் மதிப்பு வரும். அப்படிதான் பார்க்கணும். அதாவது தங்கம் அதனுடைய நிலைமை அப்படியே ஒரே சரிசமமாக இருந்தால் அது யாரும் மதிக்க கூட மாட்டார்கள்.
அதை போன்று இல்லாமல் தங்கம் தொடர்ந்து விலை ஏறுவதால் அதன் மீது மக்களுக்கு இன்னும் அதிகமாக மோகம், நம்பிக்கை மற்றும் அதை பெரிய அளவில் வாங்கி வைக்கணுங்கிற ஒரு எண்ணம் இப்பொழுது பெரிய அளவில் தூண்டி வருகிறது. அதில் முதலீடு செய்தால் பெரிய அளவில் தங்களுக்கு ஒரு பெரிய வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு விஷயமாக பொருளாதார துறையில் முதலீடு செய்பவர்களுக்கும் அதை நம்பியிருக்கக்கூடிய மக்களுக்கும் ஏற்பட்டுள்ளது. அதனால் தொடர்ந்து தங்கம் விலை இன்னும் ஏறும் என்றுதான் சொல்லலாம்.